செக் செக். ஹலோ ஹலோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் இறுதி சில மணி துளிகளில் வந்திருக்கிறோம். என்ன பண்ண போகிறோம்? நம்ம கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம். எத்தனையோ நன்மைகளை இந்த ஆண்டில் செஞ்சுருக்கார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களையும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இன்னும் நன்மைகளை வரப்போகிற ஆண்டில் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆண்டு பிறக்கும் போதே நம்ம அவருடைய கர்த்தருடைய பாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா உற்சாகமாய் பாடுங்க. வாய்களை திறந்து நன்றி சொல்லி உற்சாகமாய் நம்ம பாடுவோம். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரென்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரென்னை வாழ வைத்தீரையா, ஐயா வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காக ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைக்காக ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஐயா, ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த ஆண்டில் அநேக நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் நம்ம கர்த்தரோடு கூட இருக்கும்படியாக செய்திருக்கிறார். அந்த மாதங்களை தாண்டும்படியாக செய்திருக்கிறார். எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் கூட இருந்து நடத்தியிருக்கிறார். புதிய புதிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நன்மைக்காக, நம்மளுடைய கிரியை நிமித்தமாகவோ நம்மளுடைய பக்தி நிமித்தமாகவோ அதெல்லாம் நடக்கலை. அவருடைய கிருபை நிமித்தமாக, அவர் தேர்ந்தெடுப்பு நிமித்தமாக, அவருடைய முன்குறித்தலின் நிமித்தமாக என்ன பண்ணியிருக்கிறார்? தன்னுடைய பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட கொடுத்து நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ தடைகள் இருந்தாலும், மூடின கதவுகள் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை நடத்தியிருக்கிறார். திறந்த வாசல்களை சில நேரத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெரிய திறந்த வாசலை வருகிற ஆண்டிலே கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா, ஆமேன். இத்தனை வருடங்கள், எத்தனையோ வருடங்கள், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வயசாகுது? நிறைய பேர் இந்த கொரோனா டைமில் காணாமல் போயிட்டாங்க. ஒவ்வொரு விதமாக காணாமல் போயிட்டாங்க. இத்தனை வருடங்கள், இத்தனை வயது உள்ள வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். அதற்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வருகிற ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுக்கு திறந்த வாசலை கொடுப்பார். நம்ம எதிர்பார்த்திருக்கிற வாசல்களை திறப்பார். கர்த்தர் திறப்பார். நாமளும் அவரும் சேர்ந்து திறக்கிறபடி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தெரிந்த பாடல்களை எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி நன்றி இயேசு தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க,
தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. சின்ன திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இருப்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இருப்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்பி வந்தது கிருபையினால. நன்றி நன்றி இயேசு தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு தேவா. உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு தேவா. உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல. சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால. ரெகபோத்தை தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல. சித்தனாவும் போனதால கவலை இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதால. ரெகபோத்தை தந்தீங்க கிருபையால. நன்றி நன்றி இயேசு தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு தேவா. உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு தேவா. வாழ்கிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி நன்றி இயேசு தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு தேவா. உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு தேவா. உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இருப்பு தாளு முறிஞ்சது உங்க கிரு வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இருப்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி நன்றி இயேசு தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி
இயேசு தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு தேவா, உங்க கிருபைகளில் வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. ஒரு முறை திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறந்த வாசலை இந்த ஆண்டிலே நம்மளுக்கு வைத்திருக்கிறார், வருகிற ஆண்டிலே வைத்திருக்கிறார். நன்றி நன்றி நன்றி. இந்த திறந்த வாசல் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க திறந்த வாசலுக்குள்ளாக இயேசு நாமத்தினாலே அவரோடு அவர் முன் சென்று அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வார், விடுதலை தருவார், எல்லா கவலைகளையும் மாற்றுவார். நன்றி 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 நன்றி. நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய போதகர் வந்து இந்த புதிய ஆண்டில் வந்து நமக்காக ஜெபித்து வாழ்த்துக்களை கூறி கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. அப்பா நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மை புதிய ஆண்டுக்குள்ளே 2024ஆம் ஆண்டுக்குள்ளே கர்த்தராகிய தேவன் நம்மை அவரோடு கூட பிரவேசிக்கும்படி செய்திருக்கிறார். ஆமாம், இதை செய்து நம்மை கிருபையாலே இந்த ஆண்டுக்குள்ளே நம்மையும் நம்முடையவர்களையும் நுழையும்படி செய்து இந்த ஆண்டிலே அவர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறவைகளை எல்லாம் அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற யாவையும் 138ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தின்படி நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி கிருபை செய்திருக்கிறார். நாம் அவ்வண்ணமாகவே அவராலே நாம் சுதந்திரிப்போம். அதை சுதந்திரிக்க கூடாதபடி செய்தவைகள் எல்லாம் அழிந்து போகவும், அடையக்கூடாதபடி எதிரிட்டு வந்தவைகள் எல்லாம் வேரோடு அழியவும், கர்த்தர் நீதி செய்யவும் நியாயம் செய்யவும், தம்முடைய பிள்ளைகளை விசாரித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளாலே நிரப்பவும், அதிலே அவரோடு கூட அவர் சித்தத்திலே வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிற புதிய ஆண்டுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டினாலே நமக்கு விசேஷம் அல்ல, இந்த ஆண்டை கொடுத்த தேவனாலே நமக்கு விசேஷம். அவராலே நாம் விசேஷமானவர்கள், வேறு யாராலும் அல்ல, நம்மால் அல்ல. நமக்காய் ஜீவனை கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து, குமாரன் மூலமாய் கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாய் மகிமைப்பட்ட பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலே நாம் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இதற்காக ஆண்டவருக்கு கொடான கோடி 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 ஸ்தோத்திரம். அவருடைய நல் வார்த்தைகள் யாவையும் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாம் பயப்படுகிற அஞ்சுகிற காரியங்களை அழித்து போடுவார். நம்மால் முடியாதது தான் அவராலே எல்லாம் முடியும்படி செய்கிறவர். அதை முடிப்பார், அதை முடிப்பார். அது என்னென்னலாம் முடிக்கணுமோ அதையெல்லாம் அவர் முடித்து தான் வைத்திருக்கிறார். நமது பார்வையிலே முடியாமல் காணப்படுகிறது. அவர் முடித்து வைத்ததை காணும்படி பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் மகா பெரிய கிருபையும் இரக்கத்தை தந்து நம்மை மன்னித்து உன்னதமான மீட்பையும் விடுதலையும் ரட்சிப்பையும் நாம் காணும்படி கிருபை செய்வார். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காகவும் அதிலிருந்து வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலே தேவனோடு கூட நாம் கடந்து செல்லவும், தடைகளை எல்லாம் தகர்த்து திறந்த வாசலுக்குள் பிரவேசிக்கவும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி தேவன் திறக்கிற இந்த வாசலிலே தேவனோடு கூட பரலோக வாசலாகி அவரோடு கூட நித்திய ஜீவனை பற்றி கொண்டு, நித்திய ஜீவனாகி அவரை பற்றி கொண்டு, அவர் வார்த்தையை பற்றி கொண்டு, அவர் நாமத்தை பற்றி கொண்டு, அவருடைய பிளவுண்ட மார்பகத்திலே மறைந்து வாடும்படி நம்மை அழைத்தும் முன்குறித்தும் இருக்கிறார். அதனாலே அவரிலே நாம் கிருபையாய் நிலைத்திருப்போம்.
நாம் தகுதியற்றவர்கள், நம்மை தகுதியாக்கி கொண்டிருக்கிறவர் கர்த்தர். அந்த மகா பரிசுத்தர் தான் நம்மை தகுதியாக்கி கொண்டே வருகிறார். அவராலே தான் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகள் என்று அழைக்கப்படுகிறோம். அவர் இல்லாமல் நாம் பரிசுத்தவானும் கிடையாது, பரிசுத்தவாட்டியும் கிடையாது, நீதிமானும் கிடையாது. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாடல்கள் பாடப்படும். Hallelujah. Happy New Year. Happy New Year 2024. Hallelujah. God bless everyone. நம்ம சபையில் உள்ள ஆட்கள் எல்லாரையும், நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரையும் கர்த்தர் தம்முடைய புதிய நன்மைகளான கிருபைகளான இந்த வருடத்தை முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர். தொடர்ந்து உற்சாகமாக நம்ம என்ன பண்ணுவோம், பாடுவோம். சில பாடல்களை பாடி கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். இந்த பாடல்கள் எல்லாவற்றும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது, நம்ம இடத்துல பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். எல்லாம் கரங்களை தட்டி. புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாம் புதிய நாளுக்குள்ளே வந்தோம், ஏதோ பழைய நாள்லே பழைய இதிலே இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க சில பேர்லாம். சில பேர் எல்லாம் உற்சாகமாக பாடுறீங்க, சில பேர் வர்ஷிப்பை நிறுத்திடாதீங்கன்னு கண்டினியூஸாக தட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், வயசில் ரொம்ப முதிர்ந்தவங்க ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? உற்சாகமாக என்ன பண்ணணும்? பாடணும். எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரு? வாயை கொடுத்துருக்கிறாரு. போன கிறிஸ்மஸில் நம்ம பாடணும், பாடாத நாவும் கேளாத செவியும் மகிமை இழந்தது. பாடலைன்னா நமக்கு தான் நஷ்டம், கை இருந்தும் தட்டலைன்னா நமக்கு தான் நஷ்டம். உற்சாகமே பாடுவோம். பாடும்போது நியூ இயர் சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது ஓன்னு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் முழுசும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அவ்வப்போது ஓன்னு தான் இருக்கும். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, எதை நோக்கி பார்க்குறோமோ, எதன் மேலே இருதயத்தை வைக்கிறோமோ, அதன்படி வாஞ்சிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நேரிடும், நம்மளுக்கு நடக்கும், கர்த்தர் நடத்துவார். ஆமேன், ஆமேன். கண்டிப்பாக மன்னிக்கிற, நம்ம குறைகளை மன்னிக்கிற தேவன். கடந்த ஆண்டில் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸு, தெரிஞ்சு பண்ணது தெரியாமல் பண்ணது எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் என்ன பண்ணுறார்? நடத்துகிறார். அவர் ரத்தத்தினால நம்மளை பாவமர கழுவி இந்த ஆண்டும் நுழையும் பொழுதும் கர்த்தர் இப்பொழுது கண்களை மூடி நம்ம எல்லாம் கர்த்தர் நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், நம்மளுடைய கிரியைகள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதாக இருந்தாலும் தம்முடைய ரத்தத்தால் நம்மளை பாவமர கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாக்கி இந்த ஆண்டில் நுழையும்படி செய்திருக்கிறார். இப்பொழுதும் ஒரு விஷயம் நமக்கு அது செய்வார். நன்றி இயேசுவே, உம்முடைய ரத்தத்தால் எங்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய ரத்தத்தை இப்பொழுது இந்த ஆண்டில் அப்பா 2024 அப்பா நுழைஞ்சிருக்கிறோம், சில மணித்துளிகளாக இருக்கிறது. கர்த்தாவே, இந்த ஆண்டுலேயும் உம்முடைய ரத்தம் தான் எங்களுக்கு முதல்ல வேணும். உம்முடைய ரத்தத்தை எங்கள் மேலே ஒவ்வொரு தலையின் மேலே ஊற்றி அப்பா உச்சந்தலை உள்ளாங்கலாம் வந்து எங்களை ஊற்றி எங்களை பாவமர கழுவி எங்களை சுத்திகரித்து, எங்கள் இருதயத்தை கழுவி, உள்ளந்தரை எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவீராக, சுத்திகரிப்பீராக, உம்மோடு கூட இணைத்து வைத்து எங்களை நடத்துவீராக தினமும். நன்றி இயேசுவே, நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம், உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்வாக இருந்து டல்லாக இருந்து பாடினீங்கன்னா அதுக்கேற்ற பலன்தான். அதனால் வந்து உற்சாகமே பாடுவேன். நீ என்னப்பா ஏதோ ஒன்று பாடுற, எங்கள் அளவுக்குலாம் பாட முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனாலும் நம்ம சபையில் வந்திருக்கிறோம், நம்ம உற்சாகமாய் பாட வேண்டும். நன்றி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா,
புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கேட்கிறவங்க பெற்றுக்கொள்றாங்க. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இந்த நேரத்தில் கேட்கிறவங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்கிறாங்க. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. 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 புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சின்ன பகுதியை நம்ம பார்ப்போம். ஆண்டின் துவக்கத்தில் வேதத்தை படிக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுபோல் ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கணும். அவரோட வார்த்தை தான் நம்மளோட மூச்சாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். சங்கீதம் 27. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே அப்பா. சங்கீதம் 27 அதில் படிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலியை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீர் எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழிகளை போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் அக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். நன்றி. இந்த வேதத்தில் ஒரு சின்ன சின்ன பகுதிகள் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் என்னது, கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், வெளிச்சத்துக்குள்ள வாழ்கிற
ஆட்களாக இருக்கிறோம். வெளிச்சத்தில் வாழ தேவன் நம்மளுக்கு சுடர்களை வைத்திருக்கிறார், சூரியனை வச்சிருக்கிறார், சந்திரனை வச்சிருக்கிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லைட்டு போட்டிருக்கிறோம். இருட்டில் நம்மளால் நடக்க முடியுமா? முடியாது. ஆனால் என்ன ஆகுது, கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், நிஜ வெளிச்சம். இதெல்லாம் நம்ம கண்களுக்கு பார்க்கறது, ஆனால் நம்ம ஆத்துமாவுக்கு வெளிச்சமாய் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கும் சரி, நம்மளுடைய அனுதின வாழ்க்கைக்கும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இந்த வேதம் தான் வெளிச்சம். போதக சிச்சையே ஜீவ வழி. இந்த வேதம் தான் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்குது. இதன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார், கர்த்தர் இடைப்படுகிறார். இந்த கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கும் பொழுது நம்மளும் என்ன பண்ணுவோம், அவர் வெளிச்சத்தை பிரகாசிப்பதாக இருப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உங்கள் உங்கள் வெளிச்சமானது மறைந்திருக்க மாட்டாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொல்லியிருக்கிறார். அதன் போலவே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 8வது வசனம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உமது முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. நம்ம என்ன பண்ணோம், இந்த 2024 அவர் முகத்தை அதிகமாக இன்னும் தேடணும். 23 தேடினது காட்டிலும் இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 1% இன்க்ரீஸ் இருக்கணும் கர்த்தரை தேடுகிறதுல. அப்படி நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை அதிகமாக தேடுகிறதா இருக்கணும். கர்த்தர் தான் நமக்கு எல்லாமே, எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை கொடுக்குறவரும் எல்லாவற்றுக்கும் அவர் தான். நம்ம ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டுட்டோம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிட்டோன்னா கர்த்தரோடு தான் நம்மளுக்கு எல்லாமே. சாத்தான் நம்மளை விழுங்கி போட்டுடுவான். சத்துருக்களும் இந்த வசனத்தின் சொல்லபடி விழுங்க காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். கடைசி வசனம் பார்க்கிறோம், நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். தாவீது என்ன பண்ணார், கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசமாக இருந்தார். தாவீதுக்கு வந்த கஷ்டத்தோட நம்மளுக்கு வந்துருச்சு. அவரை வேட்டையாடினாங்க, நிஜமாகவே அவர் வேட்டையாடினாங்க, துரத்துனாங்க, அவர் ஜீவனை அழிக்கணும்னு நினச்சாங்க, அவர் பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக மாறினாங்க. அவர் வாழ்க்கையே ரொம்ப ஒரு போராட்டம் உள்ள வாழ்க்கையாக, ஒரு யுத்தம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணார், கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சார். ஜீவனுள்ள தேவன் கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த ஜீவனுள்ள தேவன் என்னை ரட்சிப்பார், என்னை காப்பாற்றுவார், என்னை நடத்துவார், என் வாசல்களை திறப்பார், என் எல்லாவற்றிலிருந்து விடுதலைவித்து என்னை காப்பாற்றுவார், என் தலையை உயர்த்துவார் என்று தாவீது என்ன பண்ணார், அதை விசுவாசித்தார். அவர் விசுவாசித்து வாழ்ந்தார். அதன்படியே அவருக்கு நேரிட்டது. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து தூக்கி அவரை காப்பாற்றினார். ஆனால் அவர் செய்ததெல்லாம் கர்த்தருக்காக காத்திருந்தார், அவரோட பாதத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளை இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். தாவீதை போல அவர் ஸ்திரப்படுத்தி நம்மளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது என்ன நடக்குது, அவருடைய பிரசன்னம் வருகிறதாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மளை தினமும் நடத்தும். நீங்கள் அதிகாலையில் எழுந்து அவரை தேடும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மளை நடத்தும். கர்த்தரை தேடும்போது அவர் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர், உங்களுடைய முகத்தையே தேடுவேன். அவர் முகத்தை தேடும்போது அவர் முகம் தினமும் உங்களை பார்க்கும். நீர் அவர் தேடி போகிறீங்க, அவர் எப்பொழுதும் உங்களை பார்ப்பார், உங்களை தினமும் நடத்துவார், அவரோட பிரசன்னம் நடத்தும். இதை தாவீது விசுவாசித்தார், அவள் வாழ்க்கையில் வாழ்ந்தார். தாவீதை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. அப்படி தேவன் அவர்களே நடத்தினார். அது போல் நம்மளையும் நடத்துறது தான் கர்த்தர் இந்த வேதத்தை கொடுத்துருக்கார். எல்லாம் கொடுத்துருக்கவே மாட்டார், தாவீதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் அதே நம்ம இந்த சங்கீதத்தை அவ்வப்போது நம்ம படித்து நம்ம தாவீதை போல் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நம்ம வாழ முயற்சிப்போம். நன்றி நன்றி நன்றி, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா உடைய முகத்தை தேட கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. உங்களுடைய பிரசனத்தை நாட நீர் கிருபை செய்வீராக, நாட கிருபை செய்யும், கிருபை செய்யும். இயேசுவே நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனந்தான் எனது தகுதி, உங்க பிரசனந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் அது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே.
அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனந்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனந்தான் எனது தகுதி. உங்க பிரசனந்தான் எனது முகவரி. உங்க பிரசனந்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனந்தான் எனது முகவரி. உங்க பிரசனந்தான் எனது தகுதி. உங்க பிரசனந்தான் எனது முகவரி. உங்க பிரசனந்தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலைக்கழகம் இல்லாது பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், எனவே வேண்டி பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், எனது வேண்டி பிரசன்னமே. உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. 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 உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல்
உயர்வு இல்லையே. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. No turning back, no turning back. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. No turning back, no turning back. No turning back, no turning back. No turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தில் அவர் மத்தியில் ஹல்லேலூயா கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்பேன். ஆமேன். இயேசு நம் முன்னாடி. ஆமேன். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கேன். 2023 நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்தோம். சில நேரம் பின்னாடி நோக்கி பார்த்தோம். லோத்தின் மனைவி போல பின்னாடி நோக்கி நம்ம அநேக தரம் பார்த்துருப்போம். ஆனால் கர்த்தரோ கிருபையாய் நம்மளை உப்பு தூணாக்காதபடி கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 2024 நம்ம மறுபடியுமாக ஒரு உறுதிமொழி எடுப்போம். இயேசுவே நான் பின்னோக்கேன். நான் உண்மையே நோக்கி இந்த 2024 நான் கடந்து வருவேன். கர்த்தாவே உண்மையே நோக்கி இந்த 2024 அப்பா உம் கரத்தை பிடித்து, அப்பா நீர் என் கரத்தை பிடிக்கிறீர் கர்த்தாவே, பிடித்து உமோடு கூட நான் அப்பா கடந்து வருவேன் கர்த்தாவே. பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் என்று அந்த உறுதிமொழியோடு கூட நம்ம இருப்போமாக. இந்த 2024 தொடக்கத்தில் நம்ம கர்த்தரிடத்தில் பார்த்து சொல்லுவோம், இயேசுவே அப்பா என் தேவனே அப்பா உமோடு கூட நான் அப்பா போக துணிந்தேன். உமோடு கூட என் வாழ்க்கையை வாழ துணிந்தேன் கர்த்தாவே. நீர் என்னை பிடித்தீர், நீர் என்னை ரட்சித்தீர், அது மெய்.
நீர் அப்பா என்னை தெரிந்தெடுத்தீர், அப்பா என்னை நீர் நியமித்தீர், அழைத்தீர், அது மெய். அப்பா உமோடு கூட அப்பா நான் அப்பா உமோடு கூட சில வருடங்களுக்கு முன்பதாக என் தேவனாக இயேசு கிறிஸ்துவே நான் உறுதியாக என் இருதயத்தில் எண்ணி வாழ்ந்து வருகிறேன். அதில் மாற்றங்கள் எதுவும் இல்லாதபடி 2024 நான் உமோடு கூட அப்பா என் தேவனாக இயேசு கிறிஸ்து பின் சென்று வருவேன் என்று அந்த உறுதிமொழியோடு ஒவ்வொரு நாளும் இருப்பேன் என்று உறுதிமொழியோடு கூட இருப்போமாக. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை நடத்தி தருவார். நம்மளை அவரோடு கூட இருக்கும் பொழுது நானும் கர்த்தருமாக சேர்ந்து கைகோத்து 2024 ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து செல்லும்போது நமக்கு வேண்டிய வாசல்களை திறக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு வேண்டிய வாசல்களை திறக்கிற தேவனாக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட பூட்டப்பட்ட வாசலாக இருந்தாலும், இருப்பு தாழ்பாள்களும் எல்லாம் பூட்டப்பட்ட வாசலாக இருந்தாலும் கர்த்தர் திறக்குகிறவராக இருக்கிறார். அதை திறக்கிறவராக இருக்கிறார். நன்றி, 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 நன்றி. இயேசுவோடு கூட நம்ம செல்கிறவராக இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம்? அநேக நேரம் இதெல்லாம் இந்த சர்ச்சில் இதெல்லாம் பாடிட்டு, ஆனால் அநேக நேரம் மனுஷர்களை நாடி போகிறோம். மனுஷர்களை நாடி நம்ம போகிறவர்களாக இருக்கோம். 23 எப்படி இருந்தோன்னு தெரில, அதுக்கு முன்பாக எப்படி இருந்தோன்னு தெரில. மனுஷர்களை நாடி போகிறவர்களாக இருக்கோம். அவர்களை அன்பை தேடி, அவர்களை உறவை தேடி நம்ம நாடி போகிறவர்களாக இருக்கிறோம். அது நம்மளுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கிறது. இது மறைந்து போகிற அன்பு, காணாமல் போகிற மாயான அன்பை தேடி நம்ம என்ன பண்ணுறோம்? போகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். எந்தவித அப்பா இந்த தேவனாக இயேசு கிறிஸ்துவை எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம். நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி. அவரை தேடி போகிறவர்களாக இருக்கும். அவரை தேடி அவர் நாடி போகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரோட அன்பை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்ற எல்லா உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை தேடி நாடுறாங்க, மனுஷர்களை தேடி நாடுறாங்க, அவர்கள் அன்பை தேடி நாடி போகிறாங்க. அந்த அன்பிலே திளைத்திருக்க வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வாஞ்சிக்கிறார், என்னோடு கூட நான் படைத்த என் மகள், நான் உருவாக்கி தெரிந்தெடுத்த மகள், நான் ரட்சித்து நடத்துகிறேன், நான் கூட இருக்கேன், தினமும் இருக்கேன். அவள் வாயினால் சொல்கிறா, ஆலயத்தில் வந்து பாடுறா, வேதத்தை படிக்கிறா. ஆனால் தினமும் என்னோடு கூட அந்த பயணத்தை, வாழ்க்கையின் பயணத்தை என்னோடு கூட அவள் வந்து வாழ மாட்டேங்கிறா. அந்த பயணத்தை என்னோடு கூட சேர்ந்து செல்ல மாட்டேங்கிறா. தன் வேதத்தில் நான் இருக்கிறேன், அதோடு கூட படித்து என்னோடு கூட வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறா, வாழ்க்கையை நடத்த மாட்டேங்கிறான் வேதனைப்படுகிறார். அவர் அன்பு காத்து இருக்கிறது. 2024 நம்ம இந்த வருடத்தில் இருந்தாது கர்த்தரை நோக்கி அந்த பயணத்தை செல்லுவோம். அவர் கைப்பிடித்து இப்படி அருமையான கடவுள், அருமையான வேதத்தில் சொல்லப்பட்டபடியெல்லாம் நம்மளை வழி நடத்துகிற கடவுளாக இருக்கிறார். இயேசுவாக இருக்கிறார், கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய பிதாக்களுக்கும் முற்பிதாக்களுக்கும் எல்லாருக்கும் அது செய்த தேவன். அநேக சாட்சிகளை வைத்து இருக்கிறார். நமக்கும் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. இந்த 2024 நம்ம இதோடு கூட இந்த பாட்டை மறுபடியும் ஒரு முறையாக பாடுவோம், உறுதிமொழி எடுப்போம். கர்த்தரோடு கூட நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆண்டை நான் கடந்து செல்வேன், அந்த ஆண்டு கடந்து செல்வேன். ஒரு அருமையான ஒரு அனுபவமாய் வைப்பார். 2024 ஒரு அருமையான ஒரு அனுபவமாய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாகவும் வளரும்படியாகவும் நாம் கர்த்தருக்காக பிரகாசிக்கும்படியாகவும் கர்த்தர் வைக்க அவர் சித்தமாக இருக்கிறார். நீ அவர் கரத்தை விடாதபடி பிடித்து கொண்டு சொல்ல, நீ சித்தமாக இருக்கிறாயா, நீ சித்தமாயா இருக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அவர் கரத்தை இப்பொழுதும் மறுபடியும் 2024 உறுதியாய் பற்றி கொள்வோமா? 2024 உறுதியாக பற்றி கொண்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளோ பிஸி வந்தாலும் சரி, எவ்வளோ இதாக இருந்தாலும் அவர் கரத்தை விடாதபடி பற்றி கொண்டு செல்வோம் என்று அவரே ஜீவனும் வெளிச்சமும் என்னுடைய நித்திய ஜீவனும் உயிருமாக இருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு விஷயமாக ஆட்டம் நம்ம எல்லாரும் இருதயத்தில் கரங்களை வைத்து நம்ம இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி. உடைய அன்பிற்காக நன்றி, நன்றி. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,
பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஒரு விசை. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், 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 பின்னோக்கே நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, என் தேவனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. என் நேசரே உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவே நன்றி அப்பா. இந்த நல்ல அப்பா புதிய நாளுக்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். புதிய வருடத்திற்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். 2024க்காக சோத்திரம், சோத்திரம். இயேசுவே நன்றி, 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 நன்றி. உங்களுடைய கரத்தை பிடித்து அப்பா, என் தேவனாக இயேசு கிறிஸ்துவே அப்பா கூட செல்கிற அப்பா எங்களை இந்த ஆண்டு முழுவதும் நீர் செம்மையாக நடத்துவீர், நடத்துவீர். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீர் அருமையாக இந்த வருடத்தை எங்களுக்காக எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியால் சோத்திரம், நடத்த போகிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி, நன்றி. இந்த உறுதியோடு கூட அப்பா என் தேவனாக இயேசு கிறிஸ்துவே, இந்த சிந்தையோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் வாழப்போகிறதற்காக நன்றி, நன்றி. 2020 அப்பா 4 கடைசி நாள் 31 வரும்பொழுதும் என் தேவனாக இயேசு கிறிஸ்து 25 வரும்பொழுதும் இதை நாங்கள் நினைவு கூர்ந்து 2024 முழுவதும் கர்த்தரோடு கூட இருந்தோம், அவர் பின்னே சென்றோம். மெய்ப்பராக எங்கள் நல் மெய்ப்பராக கிறிஸ்துவின் பின்னாடி தாவீதை போலவே அவர் பின்னே சென்று அப்பா இந்த ஆண்டு முழுவதும் செம்மையாய் நீர் மாற்றுகிறதை நாங்கள் அந்த கடைசி அப்பா அந்த 2025 முதல் நாளில் நாங்கள் உணரும்படி செய்ய போகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி. உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம், பொறுப்படுத்தி நடத்தும். நீர் மெய்ப்பராக இந்த வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. இப்போ மீதியுள்ள ஆராதனை முழுவதும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். உங்களுடைய தேவ வார்த்தை, உங்களுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலான எல்லாவற்றை காட்டிலும் உடைய வார்த்தையை நீர் பிரஸ்தாபமாக்கினீர் என்று அப்பா நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. அதன்படியே உம்முடைய புதிய ஆண்டிற்கான தேவ வார்த்தை உம்முடைய மகனை அப்பா நீர் அப்பா பயன்படுத்துவீராக. வாயில வார்த்தையை போட்டு நீர் பேசுவீராக. நீர் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் செம்மையான வார்த்தைகளும் போதனைக்குரிய வார்த்தைகளையும் கொடுத்து நீர் நடத்துவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இந்த ஆராதனைக்காக நன்றி. நீர் அப்பா மியூசிக்கே இல்லைனாலும் நீர் நடத்தினதற்காக, அருமையாக நடத்தினதற்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதியும் ஸ்தோத்திரங்களும் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கூட இருக்கிற இயேசுவே நன்றி, நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.